சாப்டர்ல இன்டகிரேஷன். அந்த 5த் சாப்டர்ல இன்டகிரேஷன் +2 இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா எப்படி கேக்குறாங்க? இன்டெக்ரல் e பவர் x இன்டு dx வந்தா e பவர் x பிளஸ் c ன்னு வருது. சரிங்களா? இதே ax பிளஸ் b வந்ததுன்னா, e பவர் ax பிளஸ் b ன்னு வந்ததுன்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றானுங்க? 1/a இன்டு e பவர் ax பிளஸ் b ன்னு சொல்றாங்க. சரியாம்மா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார்முலா ஓகேவா இருக்கீங்களா? இல்ல டவுட் இருக்குதா? ஓகே. இது பேசிக்கலா இந்த பைனாமியல் ஃபார்முலா மாதிரி. பைனாமியல் ஃபார்முலாங்கிறது வேற, இது எக்ஸ்போனன்ஷியல்ங்கிறது வேற. இ பவர் அது வந்து பைனாமியல் எக்ஸ்போனன்ஷியல்ங்கிறது பவர் வந்தாவே எக்ஸ்போனன்ஷியல் தான் சொல்லுவாங்க. பட் இங்க இ பவர் எக்ஸ் வரதுனால எக்ஸ்போனன்ஷியல்ங்கறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இ பவர் எக்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ்போனன்ஷியல் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இ பவர் எக்ஸ்னு வரது. எக்ஸ்போனன்ஷியல் என்னன்னா பவர்ல வரது பேர் எக்ஸ்போனன்ஷியல். பவர் இது பேர் என்ன பவர் அப்படிம்பாங்கல. அப்ப அந்த பவருக்கு பேரு பைனாமியல் சொல்றீல. பைனாமியலுக்கு வந்து என்ன கான்செப்ட் வரும்? a plus b ஹோல் பவர் n ன்னு வரும். சரிங்களா? அதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தது லாஸ்ட் +1லயே பார்த்திருப்பீங்க. ax plus b ஹோல் பவர் n இன்டகிரேஷன் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம வந்து +1லயே பார்த்திருப்பீங்க. சோ அது என்ன ஃபார்முலானா 1/n into ax plus b ஹோல் பவர் n plus 1. இது 1/n கிடையாது 1/a. 1/a divided by n plus 1. சரிங்களா? 1/a into ax plus b ஹோல் பவர் n plus 1 by n plus 1 ன்னு வரும். சரியாப்பா? ஓகேவா? இல்ல டவுட் இருக்குதா? ஓகே. சூப்பர். ஓகே. வெரி குட். சரி. இப்ப இத பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துக்கிறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு என்ன ரிசல்ட் வரும், எப்படி வருது நம்ம பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். சரிங்களா? அவங்க கொடுத்த கொஸ்டின் அனுப்புறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவும் போடல. இதுக்கு என்னெல்லாம் ரிசல்ட் வரும்? மேல இருக்கிற ஃபார்முலா ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இதுக்கு என்னெல்லாம் உனக்கு வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ரிசல்ட்டா இருக்கும்? e பவர் x plus தூங்கலாம், நைட்டு தூங்கிக்கலாம். தூக்க வரையிலேயே இருக்க கூடாது. சிரிப்பு வருது பாருடா. e பவர் 3x plus c. c வந்து c கான்ஸ்டன்ட் தான். கரெக்ட்டா சொல்லு. e பவர் 3x plus c. அவ்வளவுதானா? சரி ஓகே. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு 2 ஃபார்முலா கொடுக்குறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுவேன். இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா. இப்போ நான் தேர்ட் ஃபார்முலா கொடுக்குறேன். e பவர் x plus a இன்டெகிரல் ஃபார்முலா dx ஈக்குவல் இதுக்கு என்ன ஃபார்முலானா e பவர் x plus a plus c. ஓகேங்களா? இது ஃபோர்த் ஃபார்முலா. இன்டெகிரல் e பவர் ax into dx. இது ஃபோர்த் ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலானா e பவர் ax by a plus c. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அவன் ஏன் மீதி இருக்கிற ஃபார்முலா கொடுக்கலைன்னா இங்க பாருங்க, இந்த ஃபார்முலால a ஓட வேல்யூ 1ன்னா இந்த ஃபார்முலா வந்துரும். நல்லா பாருங்க, a ஓட வேல்யூ 1ன்னா இந்த ஃபார்முலா வந்துரும். சரிங்களா? அதே இந்த ஃபார்முலால b = 0 வந்து இந்த ஃபார்முலா வந்துரும். சரிங்களா? இந்த ஃபார்முலாக்கு b = 0ன்னு போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துரும். சரிங்களா? இதே ஃபார்முலா a = 1ன்னு போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துரும். அதனால அவன் கொடுக்கல. அதனால தான் அவன் கொடுக்கல. அதனால சரி உங்களுக்கு டவுட் வருதுன்னு நான் 2 ஃபார்முலா கொடுத்துட்டேன். இப்போ நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா தப்பான்னு சொல்லு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நீ ஆன்சர் சொன்னேல்ல? இல்ல e/3 to the power x. புரியுதா? அப்ப எல்லா ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலால அடங்கிருது. அதனால தான் இந்த தேர்ட் ஃபார்முலா, ஃபோர்த் ஃபார்முலா அவங்க கொடுக்காம இருக்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்த ஃபார்முலா என்ன வருதுன்னு சொல்றேன். minus e/2 e பவர் 2x divided by 2 plus c. ஓகே. அடுத்தது 1/5 e power 5x minus 4 plus c. கிளியரா? அப்ப எப்படி மாத்தி கொடுத்தா நம்ம போடலாமா எக்ஸ்போனன்ஷியல்ல? எது டவுட் இல்ல? சரி, இதே மாதிரி கான்ஸ்டன்ட் டைம் எடுத்து போட்டா எப்படி வரும் அப்படிங்கிற அடுத்த கான்செப்ட் கேட்கறோம். இது எப்படி போடுவீங்க? அப்ப ஒரு மாதிரி சப்ஸ்டிட்யூட் பிளஸ் c போதும். அத லிமிட்டோட வந்து பிளஸ் c தேவையில்லை. அது ஆல்ரெடி நீங்க 11th படிச்சிருக்கீங்க. 1/9 e power 3. 9 இருக்குது வெளிய. 1/9 இருக்குது. 9 வெளிய எடுத்துருங்க. ஓ 9 உள்ள 1/3 போடுறோம். 1/3 e to the power 3x minus 1. 3x minus 1 plus c. இப்போ இந்த xல 2 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்.
அப்பர் லிமிட்ல யார் இருப்பா? மேல இருக்கிறவங்க பேர் அப்பர் லிமிட், கீழே இருக்கிறவங்க பேர் லோயர் லிமிட். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும் ஃபங்க்ஷனுக்குள்ளார, மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும் ஃபங்க்ஷனுக்குள்ளார. சரியாப்பா? அப்போ சொல்லுங்க, இந்த 3யும் இந்த 9 கட் பண்ண 3. அப்போ என்ன வரும் சொல்லுங்க? e பவர் 6x மைனஸ் 1 வந்து 5 மைனஸ் e பவர் 3 மைனஸ் 1 வந்து 2. சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு e பவர் 5 மைனஸ் 3 இன்ட்டு e பவர் 2. கிளியரா? டவுட் இருக்குதாம்மா? தண்ணி குடிச்சிட்டியா? டவுட் இருந்தால் சொல்லுங்க. டவுட் இல்லைன்னா ஓகே, சூப்பர், வெரி குட். சார் ஒரு பெரிய எக்ஸசைஸே கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துக்கிறான். ஓகே, ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாம். ஏதோ ஒரு 3 ப்ராப்ளம், ஒவ்வொரு பட்டிலையும் 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம். இதில் எனக்கு 2 ப்ராப்ளம் போட்டால் போதும். இல்லை 3 ப்ராப்ளம் போடுறியா? சரி, எதை கொடுக்கணும் அதை தான் நீங்கள் போடுங்க பார்க்கலாம். 1 2 இது 3, இது 3யும் போடுங்க. அடுத்து ஒரு 3 ப்ராப்ளம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி போடலாமா? தூங்கலாம்டா டேய், என்னையும் தூங்க வச்சிருக்கீங்க எடுக்குது. ஏய் நான் பேசுறேன், எதுக்கு இந்த மாதிரி ஆப்லைன் வச்சுலாமா? ஆப்லைன் வச்சு போட முடியல. நேற்றே கேட்கும்போது ஆப்லைன் நினைச்சேன். பேசாம ஆப்லைன் பண்ணி உன்னை அட்டன் பண்ண வச்சுக்கலாமான்னு. நேற்று ஃபுல்லாக ஷெடியூல் இருக்குது, அதனால என்னால் வேற முடியலன்னா வந்திருப்பேன். ஆப்லைன் வச்சுலாமா? அப்போ பிசி சார் மட்டும் ஆப்லைன் வராது. ஏன் நீ ஆப்லைன் பார்த்தா பிடிக்கிறது இல்லையா? அவர் ஆன்லைன் வரலாமான்னு கேட்டா அவர் பக்கத்துல தான் இருக்கான், சொல்லிட்டு வந்துருக்காரு. ஆடா பாவி, அப்ப என்னை மட்டும் ஆப்லைன்லேயே வச்சுக்கிற. வரேன் பாரு, அடுத்த வாரத்துல உனக்கு ஆப்லைன் தான் பிடிக்கணும். தூங்குனா கூட எதிர்ப்பு எடுத்துடலாம்ல, அப்படிதான் ஆப்லைன் கிளாஸ் வச்சேன். ஆன்லைன் பரவாயில்ல, தூங்குனா எஸ்கேப் ஆயிடுற. இதனால ஆன்லைன் வைக்கிறியோ? தூங்குனா கூட கண்டுக்க மாட்டாங்க, 2 டைம் போன் பண்ணுவாங்க. ஏய் உன் பிளான் பிடிச்சிருச்சு, உனக்கு பிடிக்கிறதுனா என்னோட ஆப்லைன் தான். ஸோ ஒரு 3 கொஸ்டின் போடுறாங்கன்னா அடுத்த செகண்டில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது செகண்டில் போடலாம். ஸோ அடுத்து 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓ, இன்னொன்னா ஜாயின் பண்ணுறீங்களா? ஸ்க்ரீன் தெரியுது, கிடைக்கணும் பொறுப்பு. வெரி குட். இது பார்த்தீங்கன்னா மெட்ரிக் மேத்தமெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுவாங்க, நீங்கள் அசால்ட்டாக போட்டு கடைசி ப்ராப்ளம். வெரி குட், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். கடைசி ப்ராப்ளம் என்னாச்சு தப்பு பண்ணி பார்த்து அருமையாக போட்டேன். -1/3 போட வேணும். அந்த போகிறதுக்கு ஒரு சில பசங்க வந்து தப்பு பண்ணுவாங்க, பட் நீ அக்யூரேட்டாக போட்டு அது கட் பண்ணி போட்டுரு. எல்லாத்துக்குமே +C மிஸ் பண்ணிட்டு வர, எல்லாத்துக்கும் +C போட்டு இன்டெபினைட் இன்டெகிரல்னா +C வரணும், எல்லாத்துக்கும் +C போட்டுரு. அண்ட் ஆல்சோ அந்த 3யும் 6யும் கட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடு. சரியா? 3யும் 6யும் கட் பண்ணிடு. எப்போ +C வராது? +C வந்து வெளியே போடணும், உள்ள போடக்கூடாது, பிராக்கெட்டுக்குள்ள போடக்கூடாது. பிராக்கெட்டுக்குள்ள வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேமும் அந்த எக்ஸ்பென்ஷியல் டேமும் தான் இருக்கணும். +C வந்து எப்பயுமே வெளியே தான் இருக்கும். நீ என்னவோ சொன்னீங்க, சொல்லுப்பா. எப்போ C வருங்க? எப்போ C வராது? அதான் டெபினைட் இன்டெகிரல். டெபினைட் இன்டெகிரல்னா லிமிட்டோட வரதுக்கு பேர் டெபினைட் இன்டெகிரல். டெபினைட் எல்லாம் இன்டெபினைட் இன்டெகிரல் பேர், லிமிட் இல்லாம வரதுக்கு பேர். இன்டெபினைட் இன்டெகிரல் எல்லாத்துக்குமே நம்ம C போட்டு தான் ஆகணும். ஓகேவா? சூப்பர். அந்த 3யும் 6யும் கட் பண்ணிட்டு -2. ஓகே. ஸோ அடுத்துல ஒரு 2 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியுமா பாரு. 1 டிவைடில் 1 0
இது 3 மட்டும் சால்வ் பண்றாங்க. இப்படிங்க ஒரே நிமிஷம் பார்த்துங்க. இல்ல தப்பு. இ பவர் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கட்டா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன், செகண்ட் தேர்ட் போடு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வரும். கரெக்டுங்களா? இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் கட் ஆகிட்டு 1ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் பிளஸ் 1 இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் 1 இன்டு டிஎக்ஸ் வந்து டிஎக்ஸ். இ பவர் எக்ஸோட ஃபார்முலா இ பவர் எக்ஸ். இன்டெக்ரல் டிஎக்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி போன வருஷமே படிச்சிருப்பேன். இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் சி. ஓகேங்களா? இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஃபார்முலா என்ன? எக்ஸ். அதை மறந்துடாத. சரியாப்பா? அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேஷனுக்குள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 2e பவர் 10e பவர் எக்ஸ் இன்டெகிரல் வேல்யூ. அப்போ இன்டெகிரல் போட்டீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் வரும். இது போட்டீங்கன்னா இ பவர் 4x. அப்போ 5 இருக்குன்னா 5/4. ஏன் 1/4 போட்ட 5 வெளியே எடுத்துட்டியா? சூப்பர், வெரி குட். ஓகே ஓகே, இன்டெகிரல் போட்ட ஓகே எடுக்கணும். வெரி குட், கரெக்ட். இந்த 2 என்னப்பா? இந்த 2 இல்லை, அந்த 2 கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். அந்த அது அந்த இடத்துல இ பவர் எக்ஸ் இருக்குதுல்ல, அது எப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு பார்த்துக்கோ. கேப்பாரு, ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டல 9e பவர் எக்ஸ் இ பவர் 3xன்னு ஒரு ப்ராப்ளம் போட்டோன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணோம்? 9 வெளியே எடுத்துருவோம், 1/3 வருது. கரெக்டா? அதே மாதிரி இந்த 2 வந்து என்னவா இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இங்க என்ன கிடைக்குது? 5 ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டு இங்க இன்டெகிரல் 2e பவர் எக்ஸ்னு வருது. கரெக்டா? அப்ப 2e பவர் எக்ஸ்னு என்ன ஆகும்? 2 அப்படியே இருக்கும், e பவர் எக்ஸ்க்கு மட்டும் இன்டெகிரல் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்க என்ன பண்றது? அந்த 2 அப்படியே விட்டுறியா? விட்டுறலாம். அதாவது 2e பவர் x இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுரு. இந்த 4 வேணா எல்சிஎம் எடுத்து போடு. 4 × 2 8. அப்போ 8e பவர் x பிளஸ் e பவர் 4x 5/4ன்னு வரும். சரிங்களா? ஆனா இப்படி விட்டுறலாம். இப்படியே விட்டாலும் சரி, இல்லை எல்சிஎம் எடுத்து போட்டாலும் சரி, பிளஸ் சி போட்டுருக்கு. கடைசி எண்ட் ஆஃப் ரிசல்ட் பிளஸ் சி போட்டுருக்கு. ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி. கரெக்ட், ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிடு. நான் எழுதுறேன் பார்த்துக்கோ. கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? இது இ பவர் 4x நினைக்கிறேன். ஏன்னா இ பவர் 2x ஹோல் ஸ்கொயர் வரும். இ பவர் 2x ஹோல் ஸ்கொயர் வந்து இ பவர் 4x. ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இன்டெகிரல் போடல, ஃபார்முலா எழுதிக்கிறேன். கரெக்டா? +1 எதுக்கு போடுற? +1ஓட இன்டெகிரேஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 × dx வந்து dx. அப்ப dx ஓட இன்டெகிரல் வந்து x சொல்லி கொடுத்தேனா இல்லையா? 0 ஆகும். ஏய், xடா டெரிவேட்டிவ் தான் 0 ஆகும். மறந்துட்டியா? ஒரு போட்டு காட்டணுமா?
இல்ல இல்ல எப்ப ஜீரோ ஆகும்? டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் ஜீரோ. டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் ஜீரோ. இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் என்னது? எக்ஸ். என்ன கான்ஸ்டன்ட் டைமோ கான்ஸ்டன்ட் டைம் இன்டு எக்ஸ். ஓகேங்களா? அது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு e பவர் 2x ல டிவைட் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? e பவர் x ஸ்கொயர் கிடையாது. e பவர் 2x. 2x. e பவர் x into e பவர் x. x into x இல்ல. e பவர் x into e பவர் x வந்து e பவர் 2x. இல்ல மணி தப்பு பண்ற. டிவைட் பை e பவர் x இருக்குல்ல, எல்லா டைமும் டிவைட் செப்பரேட்டா பண்ணணும். அப்ப மேல கொண்டு வரணுமா? ஆமா, மேல கொண்டு வந்து திரும்ப மல்டிப்ளை பண்ணணும். மேல கொண்டு வந்து e பவர் மைனஸ் 2x மாறுமா, அப்ப அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். தம்பி கொஞ்சம் யோசிச்சு போறாங்க. e பவர் மைனஸ் 4x நீ எடுதுன்னு பவர் வந்து ஆட் பண்ணணும்டா. நீ என்ன பண்ண, மல்டிப்ளை பண்ணிக்கிற. பவர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிற. பவர் வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும்? அப்ப 0 வரும். e பவர் 0 வந்து 1. எனிதிங் பவர் 0 வந்து 1. கரெக்ட்டா? அப்ப இது x மாதிரி. இன்டெகிரல் பண்ணா x ஆகும். நம்ம முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது பாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. இது கரெக்ட். அது கரெக்ட். இந்த x போடக்கூடாது, e பவர் 0 தான் போடணும். நீ இன்டெகிரல் பண்ணல, இல்ல பண்ணிட்டியா? இல்ல இப்பதான் பண்ணேன். அந்த இடத்துல 1 தான் போடணும். 1 இதான் e பவர் 0x போடலாம். இப்போ 1 வேணும் போடு. இது கரெக்ட். இன்டெகிரல் பண்ணி அதை இன்டெகிரல் சைன் இல்லாத எழுதுறியா? அதே எனக்கு டவுட் ஆகுது. இன்டெகிரலோட போட்டினா எனக்கு ஒரு ஐடியா கேட்டுது. மறுபடி தப்பு பண்ணிட்டு போற. e பவர் மைனஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? 1/4x. இன்டெகிரல் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. a ஓட வேல்யூ என்ன? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. e பவர் xனா e பவர் x இன்டெகிரல் ஃபார்முலா. இன்டெகிரல் e பவர் மைனஸ் எக்ஸ்னா இங்க a இன்வால்வ் ஆகுது. a ஓட வேல்யூ -1. அப்ப மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். கரெக்டா? புரியலையா டேய்? e பவர் ax ஃபார்முலாடா. e பவர் xனா e பவர் x ன்னு எழுதலாமா? அப்ப e பவர் x க்கு என்ன இருக்குது? மைனஸ் சைன் வருதுல. e பவர் மைனஸ் x ன்னு வருது. அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் வரும்போது இதானே a. அப்ப 1/a 1/-1 e பவர் மைனஸ் x plus c. கரெக்ட்டா? ஓகே. அப்ப மைனஸ் அப்போ இது எப்படி எழுதுறது? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும்ல. 1 + 1/4. ஆமா, பிளஸ் 1/4 ஆகும். புரியுதா? டவுட் இருக்குதா? புரியுது. அப்ப இது பிளஸ் ஆ மாறுது. ஆமா, மேல பவர் மைனஸ் தான் இருக்கும். ஏன் புரியலையா? அது ஏங்கிறது ஏவா தான் இருக்கும். e பவர் மைனஸ் எக்ஸ் வரும். பிளஸ் எக்ஸ் மாத்திட்டா இல்ல. புரியலையா? இல்ல இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியல. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா? இப்ப இன்டெகிரல் e பவர் ax into dx equal to 1/a into e பவர் ax. இதுல என்ன டவுட் இருக்குதா? பிளஸ் c. சரி, நமக்கு வந்திருக்குது இன்டெகிரல் e பவர் மைனஸ் x into dx. கரெக்ட்டுங்களா? இப்போ a பக்கத்துல யார் இருக்கறா? a பக்கத்துல யார் இருக்கறா? மைனஸ் சைன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? 1/-1 e பவர் மைனஸ் x plus c. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு?
மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் நம்மளோட ரிசல்ட். சரியாப்பா? ஓகே. புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? புரிஞ்சு. ம். ஒவ்வொன்றுக்கும் ப்ளஸ் சி தேவையில்லை. எண்ட் ஆஃப் ரிசல்ட் ப்ளஸ் சி போட்டால் போதும். காமனாக ப்ளஸ் சி போட்டால் போதும். எல்லா ரிசல்ட்டுக்குமே இது ப்ளஸ் சி போடணும். இங்கேயும் மைனஸ் சைன் விட்டுட்டியோ? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருக்கும்ல? சரி, -1/. எதுக்கு -1/ன்னு வருது? 1/-2 தானே. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தலாமா? இது எப்படி போடுவேன்? அப்பர் லிமிட் 2, லோவர் லிமிட் 1. அப்போ என்ன ஆகும்? ஏரியான்னு கேட்டாவே ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஏரியாவோட ஃபார்முலா. கரெக்டா? அப்பர் லிமிட் சொன்ன மாதிரி லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 2. அப்போ என்னது? இன்டெக்ரல் 1 to 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இல்லை, இன்டெக்ரல் போட்டுட்டுனா இது மாதிரி இதுக்கு இன்டெக்ரல் சைன் என்னடாக்கண்ணே? இன்டெக்ரல் போட்டு இன்டெக்ரல் சைன் தேவையில்லை. இல்லை, இன்டெக்ரல் போட்டால் இது என்ன கிடைக்கும்? x³ மைனஸ் 1/2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. லிமிட் வந்து 1 to 2. அவ்வளோதான். இன்டெக்ரல் சைன் போடக்கூடாது. இவர் இந்த மாதிரி எழுதணும். தான் இருக்குதா? இப்படி தான் எழுதணும். இன்டெக்ரல் சைன் போட்டு எழுதுறேன். இப்போ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? அவ்வளோதான். -1/2 எப்படி போட்டு சி தெரியாது. சி வராது. தேவையில்லடா. ஈயோட வேல்யூ என்னது? ஈயோட வேல்யூ கால்குலேட்டரில் வரும். அங்கே இருக்கு. கால்குலேட்டர் எக்ஸ்பென்ஷியல் வரும். கால்குலேட்டர் எங்கிட்ட இருந்து காட்டியிருப்பேன். கால்குலேட்டர் எங்கிட்ட இல்லை. கால்குலேட்டர் இருக்கும் போது சிப்டம்தி அந்த சைடில் ரைட் கார்னரில் செகண்ட் ரோவில் தேர்ட் ரோலி ஈன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாரு. சிப்டம்தி அப்போ இருக்குதா? தெரியுதா? ஓகே, பார்த்துட்டியா? அப்போ அந்த வேலையை போட்டு கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து -24.6. ஓகே, என்ன ஆன்சர் வருதோ அது எழுது. எனக்கு கால்குலேட்டர் இல்லை. அவனோட ஆன்சர் என்ன வருதுன்னா -2.39 வருது. 2.39 வருது. இ பவர் -2 போட தெரியலையா? அதுக்கு தகுந்த மாதிரி போடு. இ பவர் -4ஓட வேல்யூ என்ன? 2.6. இல்லடா கண்ணு,
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.7312 என்னமோ வரும். அப்போ அதுக்கு பவர் -4 மைனஸ் 2.712 அதுக்கு பவர் -2 இப்படியாச்சும் அட்லீஸ்ட் போட்டு பாரு. அப்போ டிவைட் பை 2 வரும். சரிங்களா? அவனோட ஆன்சர் 2.3 சம்திங் வருது. 2.3 சம்திங் வருது. செக் பண்ணி பாரு. இதான் ஆன்சர் வரணும். சப்போஸ் இ பவர் போடுறதுன்னா ஈயோட வேல்யூ 2.713 போட்டுட்டு 2.39133 எவ்வளவு வருது? 2.3913. ஓகே. ஆன்சர் ஓகேனா ஓகே. அந்த ரேஞ்சில் தான் வரணும். சரியா? சரி, இந்த ப்ராப்ளம் நீயே போட்டு பார்க்கலாம். நான் எதுவுமே சொல்லல. லிமிட் என்ன, இது எப்படி இன்டெகிரல் போடுவ, எல்லா ஒர்க்கும் நீ தான் பண்ண போற. பண்ண முடியுமா? நான் என்னாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? சரி போடு. மீதி இருக்குது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு எக்ஸசைஸ் போடுறேன். என்னாச்சு? போட முடியுதா? வெயிட்டிங்ல இருக்கிறியா தான் பார்த்தேன். இல்ல கொஸ்டின் மாத்தி எழுதுறியா? இல்ல அப்படி இன்டெகிரேட் பண்றேன். தப்பு. ஃபுல்லாவே இன்டெகிரேஷன் தப்பா. ஏன்? என்ன பண்ண? 2 எல்சிஎம் எடுத்தியா? 2 எப்படி வந்தது? வெளியே அங்க 2 போட்டுக்கிறேன். இங்க 3x இருக்குது, 3 இருக்குது. இன்டெகிரல் பண்ணா 3xன்னு வரணும். 3 இருக்குல்ல. அப்ப 3 வெளியே எடுத்துட்டு போட்டு இன்டெகிரல் dx ஓட வேல்யூ தான் x. அப்ப 3x வரும். 3xனா இப்ப அந்த x²/2 வரும்ல. அந்த x²/2 என்ன நடந்தது? xனா x²/2. அப்ப அந்த 2x 2வும் கட் ஆகணும். அதெல்லாம் என்னமோ மிஸ்டேக் ஆகுது. ஓகே, அது பண்ணிட்டேன். வெளியே எதுக்கு 2 போட்டுக்கிறேன்? ஓகே, அந்த 2 கட் பண்ணி வெளியே அந்த 2e⁻1/2x வருது. இல்ல, அப்ப e⁻ மட்டும் தானே வரணும். நீ ஃபுல் டைமுக்கு போட்டுக்கிறீல்ல. நீ சொன்னது கரெக்ட். அந்த e⁻ மட்டும் தானே வரணும். நீ பிராக்கெட் எங்க போட்டுக்கிறீங்க? இப்ப கரெக்ட். இது கரெக்ட். அப்ப நீ இன்டெகிரல் பண்ணா இன்டெகிரல் சைன் போடக்கூடாது. கரெக்டா? அப்ப இன்டெகிரல் கட் பண்ணிட்டு பிராக்கெட் போட்டு லிமிட் போடு. -9 +9 அது 0 ஆயிருக்கணும். ஓகே, இது இப்போ ஒரு -4 கரெக்ட். 0 போட்டு 0 0 இது முடிஞ்சது. இதுக்கே இவ்வளவு ஆன்சர் வந்தது என்ன? x/2 0.5டா. கொஞ்சம் செக் பண்ணு. அவ்வளவுதான் இருந்ததா? அவனோட ஆன்சர் என்ன சொன்னீங்கன்னா 4 3/2 வருதா? e⁻1/2 ஹோல் கியூப். கரெக்ட்டுங்களா? இப்படிதானே போட்டீங்க. அப்ப 4 இது வந்து 2.713 சம்திங் வரும். ஓகே, இது 2னா இது 0.5 ஆயிரும். அப்போ ஹோல் பவர் 3/2 வரும். சரிங்களா? இப்போ இதனோட ஆன்சர் என்ன ஆகும்? 4 5. ஓகே, அதான் 17 பாயிண்ட் சம்திங் போட்டுக்கிறேன். ஓகே, -4 தெரியல. எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியல. அப்ராக்சிமேட் தான் நான் சொல்றேன். ஓகே, எனிவே சரியா? அடுத்து பார்த்துலாமா?
இது எப்படி கண்ணு போடுவ? எனி ஐடியா? இது டைரக்டா இன்டெக்ரல் போட்டுருவேன். இன்டெக்ரல் போட்டு ஏவோட வேல்யூ சப்மிட் பண்ணி போட்டுருவேன். கரெக்ட்டா? எக்ஸ்க்கு பதிலா ஏன்னு சப்மிட் பண்ணும்போது லோயர் லிமிட் போடும்போது என்ன ஆகும்? 1, 1ன்னு வரும். அதாவது 4, 5ன்னு வரும். இங்க 2 இருக்கு 2 வரும். சரி இது எப்படி போடுன்னு பார்க்கலாம். 2 ப்ராப்ளம் எப்படி போடுறீங்கன்னு பார்க்குறேன். சப்போர்ட் டவுட் இருந்தா நான் சொல்றேன். ஆல்ரெடி ஒரு ஹிண்ட்ஸ் குடுத்துடுறேன். நீ பார்த்துக்கோ. நீ ஆல்ரெடி இ பவர் 0 ஓட வேல்யூ 1ன்னு போட்ட. வெரி குட். அதே மாரி இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? 0. ஏன்னா இன்ஃபினிட்டி இங்க குடுத்துக்கிறான்ல. அப்ப இங்க அப்ளை பண்ணும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னன்னு போடணும் மறக்காம 0ன்னு போடு. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்றது? அது இ பவர் 0 ஓட வேல்யூ என்ன போட்ட? 2 into 0 வந்து 0 தானே? அப்ப இ பவர் 0 ஓட வேல்யூ 1 கரெக்ட்டா? அப்ப -2 -5 கரெக்ட்டுங்களா? -2 -5 வந்து -7. அப்ப minus of -7 +7 ஆயிரும் கரெக்ட்டுங்களா? இது இந்த பக்கம் வந்து என்ன வருதோ அது அப்படியே தான் விட்டு ஆகணும். அப்ப மைனஸ் மட்டும் போட்டு எழுதிடுங்க. இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? -2 e பவர் -2a -5 e பவர் 5 என்ன? e பவர் a மைனஸ் a e பவர் மைனஸ் அவ்வளோதான். இது அப்படிதான் எடுக்கணும். அவ்வளோதான். அது எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? சரி அடுத்த கொஸ்டின் எப்படி போடுவேன்? ஜீரோ அப்ப 7 இ பவர் என்ன செக் பண்ணிக்கிறேன். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து என்ன வருது? ஓகே. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. அப்பர் லிமிட் ரெண்டுமே 0 ஆயிரும். லோவர் லிமிட் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ 7 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் போட்டோம். ஆமா அப்ப 7 மட்டும் தான் வரும். சரிங்களா? இது எப்படி போடலாம்? அவனே லிமிட் கொடுத்துட்டான். இது எப்படி போடலாம்? ஆல்ரெடி உனக்கு ஒரு ஃபார்முலா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு பார்த்துங்க. இ பவர் லான் எக்ஸ் அதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ். இதுதான் ஃபார்முலா மெயின் ஐடியா. அதாவது இ பவர் லாக் எக்ஸ் இ பவர் லாக் பேஸ் இ எக்ஸ் அதனோட வேல்யூ எக்ஸ். இதுதான் மெயின் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இதை பார்த்து கம்பல்சரி பார்த்து இங்கே லிமிட் என்னது? லோயர் லிமிட் அவனே கொடுத்துட்டான். இது இதுன்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ஆன்சர். சரியாப்பா? புரியுதா என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதா? சரி கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். அது லானா? ஆமா அதுக்கு பேர் லான். லான்னா லாக்னு அர்த்தம். லாக் பேஸ் இ. லான்னா மீனிங் என்ன? லாக் பேஸ் இன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இ பவர் லான் அதான் இ பவர் லான்னா என்னது? இங்க ஃபார்முலா போட்டுக்கிறோம் பாரு இதுதான். அப்ப இ பவர் 3 லான்னா 3x இ பவர் லான் 3 னா இ பவர் லான் 3 னா 3x x வராது. x க்கு பதிலா லான் போட்டுருவேன். லான் 3 போட்டுருவேன். அதே மாதிரி இ பவர் லான் 2 னா 2
இப்படியா ஓகே, அப்போ என்னோட ஆன்சர் என்ன? அதை அடிச்சுட்டு ஈ வரதில்ல. ஈ பவர் 3 இல்லடா, வெறும் 3டா. ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? 3 minus 2 ஆ 1. 1 அவ்வளோதான். அந்த பி கொஸ்டின் எப்படி போடுவீங்கன்னா யூ இன்டி பி மெத்தட் படிச்சுக்கிறீங்களா? யூ இன்ட்டு டிபி மெத்தட் படிச்சுக்கிறீங்களா? அப்போ அந்த மெத்தடில் இது சால்வ் பண்ணணும். நார்மலாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. நார்மலாக இதை சால்வ் பண்ண முடியாது. சரி, அதை விட்டுருங்க. அதை நான் யூ இன்ட்டு டிபி மெத்தட் வரும்போது அதை படிச்சுக்கலாம். அது இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது வரும்போது அதை நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இதான் இந்த எக்ஸசைஸு. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். ஒரு காமன் நேரத்தில் ஒரு அடுத்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம், கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸோட ஐடியா என்னன்னா, இதுதான் நார்மல் கான்செப்ட், இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன? இப்போ பார்த்தது மேலே பார்த்தது வந்து எக்ஸ்பொனன்ஷியல், இது பார்த்தா லாகரிதம் கான்செப்டோட ஐடியா. 1/x இன்டெக்ரல் 1/x என்ன? ln x. இன்டெக்ரல் 1/x வந்து ln x. அப்போ இன்டெக்ரல் ax + b 1/ax + b னா 1/a × ln ax + b + c. சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதை ஃபார்முலா பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி இருக்க போகுது? இதே மாதிரி ஐடியாவில் தான் இருக்க போகுது. இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யோசிச்சுக்குங்க. இதுக்கு நான் ஒரு 3 ஃபார்முலா கொடுத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா இது கொடுத்துருந்தாங்க. இதுல இருந்து a = 1 என்ன ஆகும், a = 0, b = 0 என்ன ஆகும்னா 2 3வது ஃபார்முலா 4வது ஃபார்முலா கொடுத்துட்றேன். அப்போ இன்டெக்ரல் 1/x + b அப்படின்னு வந்தால் எப்படி எழுதலாம்? ln x + b + c ன்னு எழுதலாம். அதே 4th ஃபார்முலா இன்டெக்ரல் 1/ax வந்ததுன்னா என்ன எழுதலாம்? 1/a கான்ஸ்டன்ட் 1/x ஃபார்முலா 1/x எப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ப்ராப்ளம் போடும்போது ஈஸியா இருக்கும். இ பவர் அந்த மாதிரி டைம் வந்து மிஸ் ஆனும்போது உனக்கு போறது கஷ்டமா இருந்தது. அதனால இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ராப்ளம் போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்போ ப்ராப்ளத்துக்கு போலாமா? ப்ராப்ளம் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. எப்பவுமே லான் வரும்போது மாடலஸ் சைன் யூஸ் பண்ண மறந்துடாத. மாடலஸ் அவங்க கொடுக்கலனாலும் நம்ம யூஸ் பண்ணி பழகிக்குங்க. ஏன்னா லான் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ வந்து உனக்கு டஸ் நாட் எக்ஸிட். அப்போ லான் வரும்போது நம்ம வந்து மாடலஸ் சைன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கொஸ்டின்ஸு. சரி, இது எப்படி ஃபஸ்ட்டு போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன பண்ணுவீங்க? 2 வெளியே எடுத்துவீங்க. இன்டெக்ரல் 1/x × dx. அப்போ என்னவோ 2 ln x போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அதே இது எப்படி போடலாம்? 4 வெளியே எடுத்துவீங்க. இங்கே ஏவோட வேல்யூ 2, அப்போ டிவைட் பை 2 போடுவீங்க. ln 2x + 1 + c போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்க, நெகட்டிவ் வந்துருச்சு. நெகட்டிவ் வந்துருச்சுன்னா என்ன எழுதணும்? சி கொஸ்டினோட ஆன்சர் 6 divided by -3. 6 divided by -3 ln of modulus of 2 - 3x plus c போடணும். இந்த இடத்துல என்ன போடணும்? மாடலஸ் சைன் போடணும், மறந்துடாத. சரியா? ஏன் அங்க மட்டும் மாடலஸ் சைன்? சூப்பரான கொஸ்டின். ஏன் அங்க மட்டும் மாடலஸ்னா லாக் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ வந்து உனக்கு வந்து டஸ் நாட் எக்ஸிட். லாக்கா இருந்தாலும் சரி, லானா இருந்தாலும் சரி, லான் ஆஃப் நெகட்டிவ், லாக்கும் லான் ஒரே ஐடியா தான். பேஸ் ஈன் வந்தா லானு, பேஸ் எது வந்தாலும் லாக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். லானுக்கும் லாக்குக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. லாக் பேஸ் இ ஈக்குவல் லான். சரிங்களா? லாக் பேஸ் எனிதிங் இன்க்ளூடிங் ஈயா இருந்தாலும் சரி, வேற எது இருந்தாலும் சரி, 2 5 10 எது வேணா வரலாம் லாக் பேஸ்ல. அது எது வந்தாலுமே என்னது? லாக் தான். சரியா? அப்போ லாக் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ என்ன? டஸ் நாட் எக்ஸிட். அப்போ சப்போஸ் எக்ஸ் வேல்யூ வந்து பெருசாகவும் 2 விட பெரிய வேல்யூ மல்டிப்ளை ஆச்சு வந்ததுன்னா நெகட்டிவ் ஆயிடும். அப்போ நெகட்டிவ் வேல்யூனா டஸ் நாட் எக்ஸிட் ஆயிடும். அதனால வந்து அவன் மேக்ஸிமம் என்ன பண்ண போறான்? இதை வந்து மாடலஸ் சைன் யூஸ் பண்ணி போடுவாங்க. எப்பயுமே லான் வந்தவங்க மாடலஸ் சைன் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் போடுவாங்க. சரியா? இப்போ அந்த லான்குள்ள நெகட்டிவ் இருந்தா மாடலஸ் போடணும். ஆமா, நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, வந்ததுன்னா நெகட்டிவ் மாடலஸ் போடணும். இன்டெகிரேஷன்ல ஜென்ரலா கேட்டானா டஸ் நாட் எக்ஸிட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ வருமா? வராது. வந்ததுன்னா டஸ் நாட் எக்ஸிட். அதை மைண்ட்ல ஏற்றிக்கோ. பட் இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ் கான்செப்ட்ல வரும்போது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? அதை வந்து நம்ம ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபை பண்ணி தனியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அவன் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா மறுபடியும் கீ பாயிண்ட்ல கொடுத்துக்கிறான். மேக்ஸிமம் லான் வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மறுபடியும் கீ பாயிண்ட் 5.3ல கொடுத்துக்கிறான். பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டான். எப்படிலாம் லா எக்ஸ் வருதோ 1/x, எக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது. அங்க நெகட்டிவ் தெரியாது. நெகட்டிவ் வந்ததுன்னா மாடலஸ் எக்ஸ். ஓகேவா? அங்க நெகட்டிவே வரலையே. இல்ல, நெகட்டிவா பாசிட்டிவா நமக்கு தெரியாது.
இப்ப அவன் வந்து எக்ஸ்ங்கிறது எது மென்ஷன் பண்ணல கரெக்டா. எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் கொடுத்துட்டானே என்னது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது. அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும்போது நீ மாடலஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அப்ப எதுவுமே மென்ஷன் பண்ணீங்கன்னா நீ மாடலஸ் யூஸ் பண்றது தப்பு கிடையாது. மேக்ஸிமம் மாடலஸ் போட்டாலும் கரெக்ட் தான். சரியா? அப்ப சைன் தெரியலனா இல்லாட்டி நெகட்டிவ் வந்தா மாடலஸ் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் வந்தா கம்பல்சரி மாடலஸ் யூஸ் பண்ணிரு. இல்ல எதுவுமே சொல்லனாலும் மாடலஸ் யூஸ் பண்ணிரு. மாடலஸ் மறந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. எப்ப எதுவுமே சொல்லலைன்னா என்னாச்சு நெகட்டிவ் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டானா என்ன பண்ண போற கம்பல்சரி மாடலஸ் யூஸ் பண்ணணும். இது மைண்ட்ல ஏத்திக்கோ. சரியாப்பா? டவுட் இருக்குதா? டவுட் இல்ல. சரி ஓகே. ஒரு சில क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு முடிச்சலாமா ப்ராப்ளம்? இல்ல எவ்வளவு நேரம் பார்க்கலாம்? ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாமா? 2 மணி நேரம் ஓகே. 1 மணி நேரம் போதுமா? டேய் இல்ல எவ்வளவு நேரம்னாலும் ஓகே. எவ்வளவு நேரம் ஓகேவா? ஓகே இந்த எக்ஸர்சைஸ் முடிச்சிடலாமா? அப்ப இது என்ன ஆகும்? இத பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வருது. இது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கேஸ் இது ரெண்டையும் அப்ளை பண்ணு. பட் இந்த மாடலஸ்க்கு வந்து போட்டு போடுவேன். ஏன்னா நெகட்டிவ் நீங்க பேசுறது கேக்குது. கேக்குறியா? ஏன் என்னாச்சு? பேசுறது கேக்குதா? லைக் கட் ஆயிட்டே இருக்கு. கட் ஆயிட்டே இருக்குதா? கட் ஆயிட்டே இருக்கு. ஓகே இப்ப கேக்குதா? பேசாதீங்க கட் ஆயிட்டு இருக்குங்கறாங்க பேசாத. கேக்குதா கண்ணு? கேக்குது. அதான் இப்ப நான் நோட் பண்ண क्वेश्चन போடு. மேபி லேப்டாப் ரொம்ப கீட்டி எரியுது வெயிலுக்கு அதனால கட் ஆயிருக்கும். அங்க இருந்து நான் ஃபேன் யூஸ் பண்ணுங்க ஃபேன் யூஸ் பண்ண முடியாதா? அதனால மேபி இருக்கலாம். வெரி குட். கரெக்ட் ஆன்சர்ப்பா. சூடு அதிகமா இருக்குது அதனால அப்படி ஆயிருக்குண்டா. சி வராதுல ஏன்னா அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சி வரும் லிமிட் வரும்போது வராது. லிமிட் செகண்ட் क्वेश्चन போய்டியா அப்போ வராது. அதான். சாரி. வராது அப்போ வராது. அப்ப லிமிட் போட்டு அப்ளை பண்ணி போடு. போகுது போகாம இருக்குது பேசுனா கிளாஸ் எடுக்க முடியல. வெளியே போய் உட்காந்து பேசுங்க மரத்துக்கடியில் உட்காந்து. எப்படி லான் போடுறது? இல்ல என்ன பிரச்சனை? லான் 3 லான் 9 ஷிஃப்ட் அமுத்தி போடாதடா அங்க இருக்கும் பாருடா. லான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாரு ரைட் சைடுல பாரு லாக் லான் ரெண்டுமே இருக்கும் பாரு. இருக்குது ஐஎன் இருக்கும் பாரு எல்என் எல்என் இருக்கும் பாரு. $0.54930. இல்ல லானே போடாம எழுதிக்கிறேன். டிவைடட் பை -2 போடலையா? -3 -2. ஓ 3 போட்டியா நீ? -2 இல்ல மைனஸ் சைன் இருக்குல்ல. டேய் மைனஸ் சைன் இருக்குடா.
லான் -3 கால்குலேட்டர்ல வர மாதிரி இல்லையா? ஆஹா, நீ மாடலஸ் போடல இல்ல, மாடலஸ் போட்டு கால்குலேட்டர்ல கண்டுபிடிச்சு. இல்ல இல்ல மாடலஸ் கொஸ்டின் போடு. ரைட்டிங்ல போட்டா ஈவலேட்டிவ் போடுறது. இல்ல மைனஸ் போடாத +3 போடு. -3 போட்டா நான் தான் வராதுன்னு சொன்னோம்ல. -3 போட்டா வராது. +3 போட்டுருவோம். ஆமா, -3க்கு இது மாடலஸ் ஆஃப் -3 தானே. மாடலஸ் ஆஃப் -3 வந்து +3. இல்ல நீங்க மாடலஸ் போட்டு தான் போட வேணும். -4.197. என்னாச்சு? ஆன்சர் போட்டியா? அடுத்தது என்ன பண்ணலாம்? ஏன்டா லைட்டா பண்ணிட்ட? ஆன்சர் நெகட்டிவ்ல போட்டுக்கிற, நெகட்டிவ்ல வந்து கரெக்டா? எல்லாமே மாடலஸ் போட்டு +3 போட்டுக்கண்டா கண்ணு. -3 போட்டா அப்புறம் எதுக்கு மாடலஸோட மீனிங் என்னடா கண்ணு? அது மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாத்திக்கோ. சரியா? மாடலஸோட மீனிங் மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாத்துறதான மீனிங். ஓகேவா இல்ல டவுட் இருக்குறியா? ஓகே தான். எப்பவும் போட்டு கரெக்டா? இப்ப அடுத்தது பார்த்தலாமா? அங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற? ஆன்சர் கரெக்டானு பாக்குறியா? இல்ல சும்மா. சரி ஓகே. இந்த 4th क्वेश्चन பாரு, பார்ஷியல் ஃபிராக்ஷனோட ஐடியா வச்சு போட்டுக்கறாங்க. 4th 6th பார்ஷியல் ஃபிராக்ஷன் 5th பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஐடியா வச்சு போட்டுக்கறாங்க. எப்படி தெரியுதா? நியூமரேட்டர் பவரும் டினாமினேட்டர் பவரும் சேம். அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் போட்டுக்கறாங்க. கரெக்ட்டுங்களா? அதனால இந்த a ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. a ஓட வேல்யூ எப்படி போடுவ? பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சு போடணும். போடலாமா? ஐடியா இருக்குதா இல்ல நான் போட்டு காட்டணுமா? ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பரா இருக்குல்ல, டிவைட் பண்ணனும். வெரி குட். ப்ராப்பரா மாத்தணும். ரிமைண்டரா இருக்கு. என்னமா? என்ன பண்றது? வர மாட்டேங்குதா? ரிமைண்டர்னா அவ்வளவுதான். இல்ல நீ எப்படி போட்டுக்கிற? அவ்வளவுதான். அவன் அதான கொடுத்துக்கிறான் 2 மைனஸ். அப்ப a ஓட வேல்யூ என்ன? a வந்து 2. அப்ப மைனஸ் போட்டு பிளஸ் அது. இல்ல சைன் சேஞ்ச் ஆகும்ல. சைன் எதுக்கு சேஞ்ச் ஆகுது? இல்ல அது பிளஸ் தானே. நீ சொன்னது கரெக்ட். அது பிளஸ். ஆமா நீ சொன்னது கரெக்ட். அது பிளஸ் தான் போடணும். அங்க பிளஸ் மாதிரி போடல. கரெக்ட்டா பிளஸ் 2. இல்ல பிளஸ் தான்டா. அது மைனஸ் ஏன் போட்டேன்னு கேட்டேன். பிளஸ் தான். ஓகேவா? சரி அடுத்து என்ன பண்ணலாம்? பிளஸ் தான் போட்டேன். ஓகே எனக்கு மைனஸ் மாதிரி தெரிஞ்சது. சரி அடுத்து இன்டெகிரல் போட்டுரு. 1 2 5. இப்போ நீ கண்டுபிடிச்சிக்கிற எண்ட் ஆஃப் டேர்முக்கு வந்து இன்டெகிரல் போட சொல்றோம். நீ என்ன கண்டுபிடிச்சியோ அதுக்கு வந்து இன்டெகிரல் போட்டா தான் ஈஸியா இருக்கும். சரியா? எனக்கு இம்ப்ராப்பர். அப்ப ப்ராப்பரா மாத்துறது கீழ ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கிற. அப்ப அதை வச்சு நீ இன்டெகிரல் போடணும். சோ தட் கேக்குறா. அப்ப அந்த ஆன்சர் வருதான் பாருங்க. இப்போ இந்த மாடுலஸ்ல இது சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் 10 -1 இருக்குமா இல்ல 10 +1 இருக்குமா? அங்க வர கால்குலேஷன் மைனஸ் தான் இருக்கும். எண்ட் ஆஃப் ரிசல்ட் வர்றத நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் மாறும். அங்கக்கு இது பிளஸ் இது போடுறாங்க. கம்ப்ளீட் பண்ணி நெகட்டிவ் வந்ததுன்னா பாசிட்டிவ். அவ்வளவுதான் தவிர அந்த மைனஸ் என்ன மைனஸா தான் இருக்கும். லானுக்குள்ள நெகட்டிவ் இருக்க கூடாதுன்னா மீனிங் என்னன்னா
ஃபைனல் கால்குலேஷன் வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல அவன் ஆன்சர் வந்து இதுதான் கேட்கறான். நீ அந்த 2 வந்து அப்படியே வச்சுட்ட 2 ஓட இன்டகிரேஷன் பண்ணும்போது 2 இன்ட்டு டிஎக்ஸ் வரும். அப்போ 5 மைனஸ் 4 வந்து 8ன்னு வந்திருக்கும் இல்லையா? அதை அப்படியே விட்டுட்ட 2னே வச்சுட்டு வந்துக்கிற. 2 ஓட இன்டகிரேஷன் 2x வரும்ல? இது இல்ல 2 ஓட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா dx. அப்ப dx பண்ணும்போது x. அப்ப 2xன்னு வரும். சரியா? அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணா போதும். நீ பெருசாலாம் பண்ண ln 1ஓட வேல்யூ என்னன்னா 0. ஏன்னா கால்குலேட்டர் போடுவோம் ln 1ஓட வேல்யூ 0. அதனால தான் அவன் விட்டுருக்கான். இல்ல அந்த ப்ரூவ் பண்ணா போதும் டக்குனு நீ 2.9 போடுற. மேல ln 9 வச்சுக்கோ அவ்வளவுதான். ln 1ஓட வேல்யூ என்னன்னா 0. log 1ஓட வேல்யூ 0. அதனால அது வந்து 0 ஆயிரும். ln 9னே வச்சுக்கோ, தப்பு கிடையாது. சரியா? அதை அவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்றானோ அதை மட்டும் பண்ணு. இப்ப 2x ஓட x வந்து 4. x வந்து 4 ஆயிரும். கரெக்ட்டா? 4 5 minus 1 4. அப்ப 2 into 4 வந்து 8 ஆயிரும். கரெக்ட்டா? x வந்து 4 கிடையாது, 5 minus 1ன்னு வரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப என்ன ஆகும்? 2 into 4 வந்து 8. அப்ப 8 ln 9 வரும். கரெக்ட்டுங்களா? டவுட் இருக்குதா கண்ணே? டவுட் இல்ல. சரி, ஐடியா இந்த இன்டகிரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 7th கொஸ்டின் போட முடியுமா பாரு? போட முடியுமா? ஓகே 1 to k வச்சுட்டு லிமிட் போட்டு சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பண்ணணும். ஏரியா ஆஃப் தி ரீஜன் வந்து 4ன்ட்டோம். இதனோட ரீஜன் வேல்யூ எவ்வளோன்ட்டோம்? 4ன்ட்டோம். அப்ப ஈக்குவல் டு 4ன்னு வச்சு போடணும். புரியுதா? அப்ப எப்படி போடுவீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் ரிசல்ட் integral y into dx limit 1 to k equal to 4. Okay, 1 to k. அப்ப என்னாச்சு? 2 log x plus 3 limit 1 to k equal to 4. அப்ப என்ன வரும்னு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணி போடுங்க. 2னா இதுவும் கட் பண்ணா 2ன்னு ஆயிரும். அப்ப ln k plus 3 minus ln 1 வந்து 0. ln 1 0னா லோயர் லிமிட் அப்ளை பண்ணல. அப்ப இந்த ln இங்க போச்சுன்னா e power 2. அப்ப k plus 3 equal to e power 2. அப்ப k equal to e power 2 minus 3ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப e power 2 minus 3 என்ன வேல்யூ போட்டீங்கன்னா அதான் என்னோட ஆன்சர். சரியாப்பா? செக் பண்ணி பாரு என்ன வருதுன்னு. இன்னொரு மெத்தட் போடுறியா? இல்ல அங்க ஒரு நிமிஷம். அது என்ன ln kன்னு எழுதிக்கிற? ஓகே நான் தப்பு பண்ணிக்கிறேன். கரெக்ட். ஓகே அல்ல அது k plus 1 k plus நான் தப்பு பண்ணிக்கிறேன். அதனால இது பண்ணிட்டேன் நான். ln 4 அது நான் மாத்தி போட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா ln 4 அது. ln 4 தானே அது? ln இன்வர்ஸ் இருக்கு. ஓகே சரி, இப்போ இந்த ln இந்த சைடு கொண்டு போனா ln இன்வர்ஸ் இருக்கா? ln இன்வர்ஸ்ல வராது, அவசரப்படக்கூடாது. ln 4 கரெக்ட்டா? ln 4 equal to 2 கரெக்ட்டா? இப்படிதானே வருது? ln 4 2. ln 4 ஓட வேல்யூ என்ன? ln 4 ஓட வேல்யூ இங்க கொண்டு போ. ln 4 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு இங்க கொண்டு போ. ln ஓட இன்வர்ஸ் என்னன்னா e. அதாவது நீ சொன்னபோது இன்வர்ஸ்னு சொல்லக்கூடாது. ln x equal to y னா x equal to e power y ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ln இன்வர்ஸ் அர்த்தம்ல இது e power y ன்னு அர்த்தம். அப்ப இந்த ln 4 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ. அப்ப k plus 3 equal to 2 minus ln 4. ஓகேங்களா? அப்ப இது வந்து k வந்து 26. k வந்து 26 ன்னு வருதா? எனக்கு தெரியல. நீ போட்டீங்கன்னா ஓகே. எப்படி போட்டீங்கன்னா கால்குலேட்டர் போட்டீங்கன்னா ஓகே முடிஞ்சது. சரி செக் பண்ணிக்கிறேன். ln போச்சுன்னா e power போட்டு இது பண்ணிட்டு இது வருது. ஓகே அதான் மெயின் ஐடியா. சரியா? இதே மாதிரி அந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாமா?
ஸோ அவ்வளோதான் கண்ணு. இப்ப 2 எக்சர்சைஸ் நீங்க முடிச்சுக்கிறேன். சரியா? இதே மாரி நீ மத்த எக்சர்சைஸ முடிக்க முடியுமா பாரு. இதுல இருக்கிற பெண்டிங்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் நீ கம்ப்ளீட் பண்ணு.